எதிர்க்குது திமுக. திமுக எங்கே எதிர்க்குது? திமுகவுடைய கொள்கை என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள் இல்லைன்னு திமுக சொல்லலை, அது சொன்னது திக. அது வேற. ஆனால் ஆட்சி அமைப்பதும் ஓட்டு வாங்குவதும் நாட்டை நடத்துவதும் திமுக தான். திமுகவுடைய கொள்கை எதுவோ அதை நீங்கள் பாருங்கள். தேர்தலே நிற்காதவங்க கொள்கையை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2400 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த ஆட்சியில் தான். அதே போல் திருச்செந்தூரில் வைரவேல் காணாத போனது எந்த ஆட்சியில், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனால் கட்சியெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு அதை கல்லுன்னு நினச்சா எல்லாத்தையும் உருவின்னு போடுவான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓடி வருவான், அவன் நம்மளை காப்பாற்றுவா, கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்குவா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தவறாக நடப்பதார்கள் என்பதற்காக அந்த ஜாதியையோ அந்த இனத்தையோ அந்த மதத்தையோ சொல்வது மிக தவறான ஒரு செயல். அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. அது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். என் தந்தை ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லியிருக்கேன். நான் பூனல் போட்டிருக்கேன், அதுக்காக வரவனுக்கெல்லாம் அந்த பூனல் எடுத்து போடுறதில்லை. ஒருத்தன் சொன்னான், உன் பூனலை நான் வெட்டிடுவேன், நான் விட்டு 10 ரூபா தானே நான் இன்னொன்று வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் போய் டிஸ்ட்ரிக்ட் தொடுவியா தொட்டுருவியா ஏன்னா இழுத்து போயிட்டு போ. என்னத்துக்கு அது? அது நமக்கு சாத்வீகமாக இருக்கோங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சகித்து கொண்டு போவோங்கிறது கிடையாது. எனக்கு மிகவும் பிடித்தது, நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா, சுகபிரம்ம மகரிஷி படம், இது பார்த்துருக்கீங்களா? இது பார்த்துருப்பீங்க. இவர் தான் வெங்கடாஜலபதிக்கே குபேரன்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர். எல்லோரும் ஆசையாக பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று உண்டு. ஆனால் இதை 10-15 முறைக்கு மேல் கலைஞர்கிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு எதுக்குப்பா கொடுக்குறேன்னு கேட்டதே கிடையாது. ஏனென்றால் அவர் எந்த ஒரு காலத்திலும் தன்னுடன் பழகுபவர்களுடைய நம்பிக்கையை அவர் புண்படுத்தவே மாட்டார். இதோ நான் இப்போ 7000வது நாடக விழா போட்டேன். இங்கே சிஎம், இங்கே டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின், மேல் பக்கம் சங்கராச்சாரியார், இந்த பக்கம் டிவைன் பாண்டிச்சேரி மதர். ஒருத்தன் கேட்டான், என்னப்பா ஏதோ சங்கரமட இன்விடேஷன் போட்ட மாதிரி போட்டிருக்கேன்னா, எபா இதை சிஎம்மே கேட்கல, நீ ஏன்டா கேட்குற, உனக்கு என்ன அப்படின்னு. அந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் முக்கியம். தேர்தல் 2026 யார் எந்த கூட்டணி அமைத்தாலும் 2026 மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர்.